ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு 5,00,000 வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எங்கே போய் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு விதமான கடன்களை, மானியங்களை, வட்டி சலுகைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இப்போது 5,00,000 வரைக்கும் வழங்க போகிறாங்க. இந்த திட்டத்திற்கு 18 வயதிலிருந்து 72 வயதுக்குட்பட்ட யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த அமௌண்ட்டானது பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து நேரடியாக வழங்கப்படுகிறது. இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மிக மிக கம்மி, 7%. அதுவும் சரியான சமயத்தில் திருப்பி செலுத்தினா 4% மட்டுமே. இந்த கடனானது பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது பயிர்க்கடன் ப்ளஸ் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கான பணிகளுக்கு கொடுக்குறாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட லேண்ட் யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட பட்டா, சிட்டா ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இதையெல்லாம் வச்சு நீங்கள் நியர்பையில் இருக்க ஏதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு போனீங்கன்னா அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு கிசான் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண 3 to 4 டேஸ்க்குள்ளேயே உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கிசான் கார்டு கொடுத்துருக்குறவங்க. இந்த கிசான் கார்டு அப்படிங்கிறது ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் ஏடிஎம்லேயே பணம் எடுத்துக்கலாம். இதுக்கு 3,00,000 வரைக்கும் வாங்குறதுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியுமே தேவையில்லை. 5,00,000 வரைக்கும் நீங்கள் வாங்கணுன்னா மட்டும் அதுக்கு உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஏதாவது ஒரிஜினல்ஸோட டாக்குமெண்ட்ஸ், ஜுவல் இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.